மதிமுக, விசிக, மநீம தனி சின்னம் ஏன்? களத்தில் வெற்றி வாய்ப்பு எப்படி? மக்களவைத் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் தேர்தல் பணிகளை கட்சிகள் தொடங்கிவிட்டன. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, தொகுதி வாரியாக ஆலோசனைக் கூட்டம், கூட்டணிக் கட்சிகளிடம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை, பிரச்சாரத்திற்கான பயணத்திட்டம் என தலைவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, தனித்து களமிறங்கும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி உருவாகும் சூழல் நிலவுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தங்களின் சின்னத்திலேயே போட்டியிட்டன. இப்போதும் போட்டியிட உள்ளன. அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் மதிமுக போட்டியிட்டு ஒரு தொகுதியான ஈரோட்டில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் விழுப்புரத்தில் திமுக சின்னத்திலும், அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் சிதம்பரத்தில் பானை சின்னத்திலும் போட்டியிட்டனர். இந்நிலையில் தற்போது மதிமுக, விசிக மற்றும் திமுக கூட்டணியில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் மக்கள் நீதி மய்யம் தங்களது சின்னத்தில் போட்டியிடவே விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாமரையில் நிற்கும் வேட்பாளர்கள். பாஜக கூட்டணியில் வேலூர் தொகுதியில் புதிய நீதிக் கட்சித் தலைவர் ஏ.சி. சண்முகம் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019இல் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு தற்போது பெரம்பலூர் அல்லது கள்ளக்குறிச்சியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் தவிர வேறு கட்சிகள் உறுதியாகவில்லை. புரட்சி பாரதம் கட்சிக்கு கூட்டணியில் இடம் ஒதுக்கப்பட்டால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என தெரிகிறது. கூட்டணியை முடிவு செய்யாத பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் தங்களின் சின்னத்திலும், கடந்த முறை அதிமுக கூட்டணியில் தனி சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் இப்போது கூட்டணிக் கட்சியின் சின்னத்திலும் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. எந்த கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறோமோ அந்த கட்சியின் உறுப்பினராகத்தான் நாடாளுமன்றம், சட்டமன்றத்தில் கருதப்படும். ஆகையால் கூட்டணிக் கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுவதால் தனித்தன்மையை இழப்பதாக கட்சிகளின் தொண்டர்கள் நினைப்பது ஒரு பக்கம் இருக்க, மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் தனி சின்னத்தில் போட்டியிட்டு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு பெற வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி தனி சின்னத்தில் போட்டியிட்டு பதிவு செய்யப்பட்ட கட்சியில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற நிலையை அடைய கட்சிகளும் விரும்புகின்றன.